நாடா இருந்துப்பாங்கல்ல, அது மாதிரி பிரிச்சுக்கிட்டாங்க. பிரிச்சுக்கிட்டு தலைமை ஒருத்தர், அவர் தான் பேஷ்வா. அவருக்கு கீழே மற்றவங்கெல்லாம் அந்த குவாலியருக்கு ஒருத்தர், இதுக்கு ஹன்சிக்கு ஒருத்தர், அதுக்கு ஒருத்தர், இதுக்கு ஒருத்தர்னு ஒவ்வொரு பகுதியாக சிவாஜி கஷ்டப்பட்டு பிடிச்சி உருவாக்கின சாம்ராஜ்யத்தை ஒன்றுமே செய்யாமல் ஆட்டையை போட்டு அந்த இடங்களை பூரா பங்கு பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா சாம்பாஜியோட பையன் வந்து அப்போ அவுரங்கசீப் கிட்ட வீட்டு சிறையில் இருக்கிறார். அது ஒரு சிக்கல். அப்போ சாம்பாஜிக்கு அடுத்தால அவர் பையன் சாகு தான் வரணும். சாகுவால் உடனே வர முடியல. எப்போ வர்றாரு? அவுரங்கசீப் செத்ததுக்கப்புறம் தான் வர்றாரு. அதுக்கு முன்னாடியே இவனுங்க மொத்தமாக எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு பங்கு பிரிச்சிட்டாங்க. பங்கு பிரித்து தனித்தனியாக இதெல்லாம் எங்கள் ஊர், அதாவது உழைச்சி சம்பாதிச்சது பூரா சிவாஜியும் சாம்பாஜியும் நோகாமல் ஆட்டையை போட்டது இந்த பேஷ்வாக்கள் பூரா சேர்ந்து. அப்படி அந்த பூனேயில் கட்டப்பட்ட அந்த பேஷ்வாவோட ராணி இருப்பார்ல, அந்த பார்ப்பனரின் மனைவி, அவளுக்காக கட்டின ஒரு மாளிகை அது. சரியா? அதுதான் ஷனிவார் வாஜா. இப்போ அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ். இப்போ என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, அது ஒரு ஹிஸ்டாரிக்கல் சைட், அங்கே வந்து தொழுகையெல்லாம் நடத்தலாமா? இந்த வாதம் சரியா? அது ஒரு இந்து கோயிலாக இருந்து இந்து கோயிலுக்குள்ளே போய்